Hi guys, welcome to my channel. இன்றைக்கி வந்து நம்ம பார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்டர்ஸில் எப்படி ஸ்டைல் பண்ணுறது, கொஞ்சம் இந்த ஸ்டைலாக அந்த மாதிரி லைன்லாம் டபுள் லைனாக வைக்கிறது, இந்த டாட்டட் லைன்ஸ் அந்த மாதிரி நல்லா கலர்லாம் சேஞ்ச் பண்ணி பார்டர் ரேடியஸ்லாம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு H1 டேக் போட்டு ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கிறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டேன். ஸ்டைலுக்கான டேகும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து H1 பார்டரில் 1 பிக்சல் இல்லை 1 பிக்சல் வேணாம், ஒரு 4 பிக்சல் போட்டு சாலிட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து அந்த பார்டர் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா, இப்போ பார்டரோட லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம எப்படி டாட்டடாக டாட் டேஷு டபுள் அது மாதிரிலாம் மாற்றலாம். ஓகே, இப்போ வந்து பார்டர் ஸ்டைல் அப்படின்னு போட்டு டாட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அழகாக டாக்டர் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு வந்து சின்னதாக இருக்குது, நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஒரு 9 பிக்சல் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நிறையா இது இருக்குது. டாட்டட் ஒன்று, அப்புறம் டேஷ்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். அப்புறம் டபுள் லைன் ஃபார்ம் ஆகும். நம்ம சிங்கிள் லைன் போட்டோம்னா அதுலேயே டபுள் லைன் வரும். இந்த மாதிரி டபுள் லைன். அப்புறம் க்ரோவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. க்ரோவ் இப்போ இந்த மாதிரி திக்காகுது. அப்புறம் ரெட்ஜின்னு ஒன்று இருக்குது. ரெட்ஜ் அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு, நல்லா திக்காக ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டைல் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எலமெண்ட் இருக்குது. இது வந்து எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னாக்கா, பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 6 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, அது மாதிரி வளைஞ்சா மாதிரி இருக்குல்ல, இது கொஞ்சம் லுக்காக இருக்கும், ஃபீல் கொடுக்கும். அப்புறம் டெக்ஸ்டோட கலர் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் உள்ள இருக்கிறதுலே ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம், ஃபாண்ட்டு கூகுள் ஃபாண்ட்டில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு கலரும் போட்டிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு என்ன இது எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, இன்செட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்செட் அப்படின்னு ஒன்று, இது கொஞ்சம் எப்படின்னாக்கா கொஞ்சம் 3D மாடலில் கொடுக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. 3D மாடலில் கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து அவுட் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வந்துருக்கு. இது 3D மாடலில் கொடுக்குது. அப்புறம் ஹெடன்னு கொடுத்துருவோம். ஹெடன்னா மறைஞ்சிரும், இருக்காது, ஆர்டரே இருக்காது, ஃபுல்லாக மறைஞ்சிரும். அப்புறம் நம்ம இங்கே நன்னு கொடுத்துடலாம். நன் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்படி நன்னு கொடுத்தாலும் ஒன்றும் வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள்ங்கிறது நல்லாயிருக்கும். டபுள் பார்த்தீங்களா, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இது இப்படி வளையிறதுக்கு காரணம் வந்து பார்டர் ரேடியஸ். நம்ம ரேடியஸ் இங்கே கொடுக்குறோம்ல, அதுதான் அங்கே மாற்றுது. இப்போ நான் 9 px கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வளையும். இங்கே கரெக்டாக இன்னும் கொஞ்சம் வளையும். நான் இப்போ 2 கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா அப்படியே ஸ்கொயர் மாதிரி வளையுது.
415 அந்த மாதிரி கொடுக்குறேன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இதாங்க இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.